Hello friends, welcome to useful tips channel. useful tips channel subscribe பண்ணலையா உடனே subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள bell பட்டனையும் click பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு ஷேர் பண்ண போறேன். வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் நான் பன்னீர் கியூபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் நார்மல் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ண போகிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நம்மளுக்கு ஜில்லுன்னு இருக்கும். அதை குக் பண்ண அந்த டேஸ்ட்டு மாறும். ரூம் டெம்பரேச்சர் வரத்துக்காக நான் வாஷ் பண்ணிக்கிறேன். நார்மல் வாட்டரை ஊற்றி வாஷ் பண்ணாவே போதும். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த ஸ்மெல்லும் போகும் நம்மளுக்கு. அதுக்காக நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி வேணால் போட்டுக்கோங்க. ஆனால் குக் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு மாறும். அதுக்காக தான் நான் நார்மல் வாட்டரை ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. இப்போ 2 பிக் சைஸ் ஆனியனை ஸ்லைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வாஷ் பண்ண பன்னீர் சால்ட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. பேன் ஹீட் ஆன பிறகு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நான் பன்னீரை ஃப்ரிஸரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிஸரில் வச்சாக்கா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதனால ஃப்ரிஸரில் வைக்காதீங்க. நார்மல் இதுலேயே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த குக் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸாக வரும். ஓவராக குக் பண்ணிடாதீங்க. ஓவராக குக் பண்ணால் ஒரு மாதிரி லப்பர் மாரி போயிடும். அதுக்காக லைட்டாக பண்ணுங்கள். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் பட்டரை எடுத்திருக்கேன். இது டேஸ்ட்டு இந்த பன்னீர் பட்டருக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆயில் கூட எடுத்துக்கலாம். நான் நிறைய எடுக்கல, கொஞ்சமாக தான் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் ஹீட் ஆன பிறகு நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பட்டரும் ஆயிலும் ரெண்டுமே தான் நான் எடுத்துக்கிறேன். அதனால் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் பட்டரும் ஹீட் ஆன பிறகு நான் இப்போ ஆனியனை ஆட் பண்ண போகிறேன். இது சவுத் இண்டியன் பன்னீர் பட்டர் மசாலா. அதனால தான் ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். இது அந்த சைடில் ஹோட்டல் ஸ்டைல் செய்கிறதுனால ஆனியன்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணிப்பாங்க. நான் சவுத் இண்டியனில் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வேலை முடியும். அதுக்காக நான் சிம்பிள் ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஆனியனை எந்த அளவுக்கு கோல்டன் நிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளவரும் வரும். உங்களுக்கு அந்த நல்லாவும் இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் கோல்டன் நிறம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு அளவுக்கு வதக்கி வச்சு இப்போ இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் முழுசாக ஆட் பண்ணல. சவுத் இண்டியன் ஸ்டைல் செய்கிறதுனால நான் பேஸ்ட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பன்னீரை சால்ட் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ அந்த சால்ட் அந்த பன்னீரில் நல்லா இதாக இருக்கும். அதுக்காக நான் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவராக குக் பண்ணிடாதீங்க. அந்த நிறம் மாறக்கூடாது. லைட்டாக கோல்டு நிறம் ஆகினா போதும். ரொம்ப லைட்டாக ஆகினா போதும். இந்த பாருங்கள், லைட்டாக தெரியுது பாருங்கள். இந்தமாரி ஆகிறதுனா போதும். ரொம்ப குக் பண்ணிட்டா உங்களுக்கு லவர் மாரி போயிடும். அதுக்காக இப்படி செஞ்சாக்க உங்களுக்கு சாஃப்டாக வரும். இந்த பக்குவத்தில் எடுத்துருங்க. இந்த பாருங்கள், லைட்டாக தான் இருக்குது. லைட்டாக மேலே மட்டும் அந்த கோல்டன் நிறம் வந்தாவே போதும். ஆனியன் அந்த பாருங்கள் கோல்டன் நிறம் ஆகி அழகாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் டொமேட்டோ சாப் பண்ணதை போடுறேன். ஏன்னா கிரைண்ட் பண்ணலை, நான் இப்படி டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பச்சை மிளகா 1 தான் எடுத்திருக்கேன். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கு அந்த அளவுக்கு குக் பண்ணுங்கள். அதுக்கு சால்ட்டையும் கொஞ்சமாக மஞ்சத்தூளியும் போட்டாக்கா
நல்லா வந்து தக்காளி மசிஞ்சு வந்துடும். நான் கொஞ்சமாக தான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் நிறையா ஆட் பண்ணாக்கா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துடும் நம்மளுக்கு. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் மாரி எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த ஆனியனோடு நல்லா மெர்ஜ் ஆகணும், அதுக்காக நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலை. நான் வந்து லாஸ்ட்டாக தான் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெறும் கரம் மசாலாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அதுக்காக நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போயே பன்னீர் வந்து ஆட் பண்ண வேணாம், ஓவர் குக் ஆகிடும். அதுக்காக நான் கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த பாருங்கள் நல்லா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த வாட்டர் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக நான் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, அந்த மேலே வந்து கொஞ்சம் கிரேவியாக வைங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். நல்லா சுண்டி வரட்டும், அந்த எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஃப்ரெஷ் க்ரீமாக கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தயிர் கூட கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும்னுக்காக. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கிறோம். பன்னீரை ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, லைட்டாக குக் பண்ணாவே போதும். ஒரு மூடியை போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த குக் ஆகும். லைட்டாக வாட்ரு ஆட் பண்ணி மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 5 மினிட்ஸ் மாரி தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. சுண்டி அழகாக வந்துடுச்சு. அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வந்து கிரேவியை வந்து குக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா வரும். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் அழகாக வரும், அந்த ஹோட்டல் ஸ்டைலுக்கும் நல்லா வரும். இப்போ வந்து வெறும் வந்து கொத்தமல்லி தழை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டேஸ்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பட்டர் வந்து நல்லா குக் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா அந்த எண்ணெயும் விடுது, அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக எப்படி உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா சவுத் இந்தியன் ஸ்டைலில் செய்கிறதுன்னு ஈஸியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட்டர் மசாலா வந்து நம்ம நானுக்கு சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் தோசைக்கு கூட சாப்பிட்லாம், நம்மளுக்கு வந்து புலாவ் கூட சாப்பிட்லாம். ஈஸியாக எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.